சொந்த தொகுதியிலேயே குடத்தினையிலேயே சரத்து நேற்று குடமுழுக்கு செய்திருக்கேன் செவ்வாய்க்கிழமை. அது உண்மையில் அந்த மக்களுக்கு நான் சல்யூட் அடிக்கணும். ஏனென்றால் நீங்க கேள்விப்பட்டீங்களோ அந்த தொகுதியில இவனுக்கு முன்னாள் போராளிகள் என்றாலே இவனுக்கு பாவக்காய பார்த்த மாதிரி இவன் தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்படி விஜயகாந்த் படத்துல சொன்ன மாதிரி இவனுக்கு தமிழில விடுதலை புலிகள் என்ற வார்த்தையே ஆகாது. தமிழில விடுதலை புலிகளின் போர் அறமன்றது இன்றைக்கு இந்தியாவுடைய ராணுவ வல்லுநர்களாலேயே பார்க்கப்படுது. இப்ப அண்மையில் நடந்த தாக்குதலோட அந்த கட்டுநாயக்காவை ஒப்பிட்டு செய்து சில ராணுவ ஆய்வாளர்கள் சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு குடிமக்கள் இறக்காமல் அவ்வளவு விமானத்தை போய் அடிச்சாங்க. ஆனா இவனுக்கு விடுதலை புலிகளின் அரசியல் அறமோ போரியல் அறமோ அவங்களோட ஒரு ஒரு தொலைநோக்கு சித்தாந்த அறமோ இவனுக்கு அறம் இருந்தா தான் இவன் ஏற்றுக்கொள்றது. அப்ப ஒரு முன்னாள் போராளிவே அந்த குடத்தனை என்ற வட்டாரத்துல நிக்கிறதுக்கு கேட்டிருக்கு, இவன் மறுத்துட்டான். அதுக்கு பிறகுதான் சுமந்திரம் மரத்தோன்னு அந்த 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 போய் கேள்விப்பட்டீங்களோ இல்ல, நான் நினைக்கிறேன் சங்கிலி எண்ணத்தில நின்றதாகும். என்ன தமிழ் சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இவருக்கு அங்க சர குடமுழுக்கு செய்தி என்றால் எனக்கு என்ன, இப்ப யாழ்ப்பாண மாநகர சபை வவுனியா மாநகர சபை இந்த ரெண்டுலையும் உண்மையில சங்கு இங்க ஆட்சி அமைக்கலாம். எப்படி என்றா வவுனியாவில இவன் மஸ்தான் பாவி அவங்களும் ஒரு எண்ணிக்கையில வடக்குல ஒரு சிறுபான்மையா தானே இருக்கிறாங்களுங்க பாவங்கள். அப்ப இன்றைக்கு எங்கட தேசிய தலைவர் நிலப்பாட்டுல முஸ்லீம்களை அரவணைச்சு போன நிலப்பாட்டுல அவங்களோட பேரம் பேசுறதுக்கு என்ன அவன்கிட்ட 4 சீட் இருக்கு, கங்கா இருக்கு, மஸ்தான்கிட்ட சங்குக்கு 4 வந்திருக்கின்றால், அங்கால கஜேந்திரமாருக்கு கொண்டிருக்கின்றால் அந்த இடத்துல ஆட்சி அமைச்சிட்டு போறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சிவசக்தியானந்தனார்கள். அதே இடத்துல யாழ்ப்பாணத்தில உண்மையில மக்களுடைய விருப்புக்கு மதிப்பளிக்கிறவர் என்றால் சுமந்திரன் மக்களின் விருப்புக்கு கட்சி உறுப்பினற்ற விருப்புக்கே மதிப்பளிக்காத மனுஷன். கட்சியுடைய தலைமைக்குழு உறுப்பினர்களால தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் சேரக்கூட தலைமையேற்க விடாம கொண்டே நீதிமன்றத்துல கட்சியை கொண்டே முடக்கின மனுஷன் இப்படி தமிழரசு மக்களின் தீர்ப்புக்கு இப்ப யாழ்ப்பாண மாநகரத்துக்குள்ள தமிழரசு கட்சிக்கு 10 உறுப்பினராக வந்திருக்குது மக்களின் விருப்பு. ஆனால் காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னத்தை கையெழுத்து மாற்றிக்கு 11 உறுப்பினர் வந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு போனஸ்ல தானே 3 உறுப்பினர் வந்திருக்கு, இந்த போனஸால தானே கூட வந்திருக்கு. சரி, அவன் கணக்கிலேயே பார்ப்பான். அப்ப மக்களுடைய விருப்பம் பார்க்க தெரிவின் மூலம் நேரடியாக ஜனநாயக தெரிவின் மூலம் போனஸை விட்டுட்டு பார்த்தவன்டா சைக்கிள் சின்னத்தை தானே யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உண்மையில அவையிட்ட 11 சீட் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கால சங்கிட்டையும் 4 3 இருக்கே அவங்க ஆட்சி அமைச்சிட்டு போலாம்.